ஸோ பிட்புல்லை எப்படி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க, எவ்வளோ ஈஸியாக ட்ரெயின் பண்ணுறீங்க? எல்லா டாகுமே நம்ம ட்ரெயின் பண்ணுறதா இருக்குது. எல்லாருமே லேபர்டாக் ஃப்ரெண்ட்லி எடுப்பாங்க. லேபர்டாக்லேயே அக்ரெசிவான லேபர்டாகும் இருக்கு. ஓகே, நீங்கள் கொடுக்காம இருந்தால் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சிட்னு சொல்லுவீங்க. 5 வாட்டி 6 வாட்டி சிட் சொல்லும் போது டாகுக்கு எத்தனை வாட்டி சிட் சொன்ன உட்காரணும்னு தெரியாது. இப்போ பார்வோ வைரஸ் இருக்கு இல்லையா, டாக்டர் சொல்லுவாங்க டாகை வெளியே கூப்பிட்டு போகாதீங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அப்துல் அண்ட் வெல்கம் டு டாப் சீரியல் ரிவ்யூஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க போது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரமில் இருக்க சென்னை ஸ்னிஃபர்ஸ் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய டாக்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ மக்களை இப்போ நம்ம கூட வந்து சென்னை ஸ்னைப்பர்ஸோட ஷரத் வந்து இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ நாளாக ட்ரைனிங்லாம் வந்து டாக்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் டாக்ஸ் ஃபுல்லாக. எல்லா விதமான டாக்ஸும் நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன கேஸ் இருக்கு, எதுக்காக ட்ரைனிங் பண்றாங்க டாகு, இதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். நிறைய இருக்கு இதுக்குள்ள. ஓகே ஓகே. ஸோ ட்ரைனிங் மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லாட்டி வேறு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? போர்டிங்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ போர்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். டாக் போர்டிங், டாக் கேர், டே கேர் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து போர்டிங் அண்ட் ட்ரைனிங்கும் இருக்கு. அது இல்லாமல் க்ரூமிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். க்ரூமிங் ஸ்டுடியோ நம்ம கிட்ட இருக்கு. டாக்ஸ் க்ரூமிங்க்கு நீங்கள் கூட்டு வரலாம். ஓகே ஓகே. கிட்ட அப்பாயின்மெண்ட் பேஸ்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ என்ன மாதிரி எல்லா டாக்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, இல்லாட்டி எதுவும் பர்டிகுலர் டாக்ஸா? எல்லா டாக்ஸ்க்குமே நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அதான ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறைய நம்ம கிட்ட. இப்போ பக்கத்தில் பிட்புல் தான் இருக்குது. பிட்புல் பார்த்தாலே எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஏதோ நியூஸ்லாம் வந்துருச்சு, கிடச்சிருச்சு பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிட்புல்லை எப்படி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க, எவ்வளோ ஈஸியாக ட்ரெயின் பண்ணுறீங்க? இங்கே அமைதியாக உட்காந்துருக்கு. எப்படி எல்லா டாகுமே நம்ம ட்ரெயின் பண்ணுறதா இருக்கு. ஓகேவா, என்னதான் ஒன் மேன் டாகா இருந்தாலும் சில டாக்ஸ் பிரீட் இருக்கு. ஒன் மேன் டாக் ஒருத்தருக்கு தான் கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க. பிட்புல்லே அப்படி தான் சொல்லுவாங்க, ஓனருக்கு மட்டும் தான் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நம்ம வளர்க்குற விதம். ப்ளஸ் வந்து பேசிக் ஒபீடியன்ஸ் கொடுக்கணும் எல்லா டாகுமே. ஒன் மேன் டாகா இருந்தாலுமே அது எதுக்காக ஒன் மேன் டாகா இருக்குன்னா, ஒருத்தரை வந்து அந்த டாகு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டாக் வந்து வெளியே சோஷியலைஸ் ஆயிருக்காது ப்ராப்பரா, மற்ற யாரையுமே பார்த்துருக்காது. அந்த ஓனர் மட்டும் தான் அதுக்கு. ஓகே, அந்த ஓனர் தவிர வேற யாரும் நம்ம வந்து தொடக்கூடாது. அதுமே ஓனரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்போம். அதுக்காக என்னன்னா டாகை வெளியே கொண்டு போகும்போதோ இல்லை புதுசாக ஆள் வரும்போதோ எக்ஸ்ட்ரா அதுக்கிட்ட கேர் காட்டும் போதோ என்ன பண்ணணும், சடனாக வந்து பைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு இயர்லியாகவே நீங்கள் சோஷியலைசேஷன் பண்ணணும். எல்லா டாகையும் கூட்டு வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, இல்லாட்டி ஒரு 1 or 2 years கழிச்சு அந்த டாக் வந்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். எந்த ஸ்டேஜில் எடுத்து வந்தாலும் டாக் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கான டைம் நமக்கு தேவைப்படும். அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பேஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம். அவங்க வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு உடனே பர்ஃபார்மன்ஸ் வேணும், உடனே எதிர்பார்க்கறது பண்ண முடியாது. நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம்னா இப்போ டாக் வந்து என்னன்னா நம்ம கூட பாண்டிங் கிரியேட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகி நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதே திடீர்னு கிளைண்ட் வரும்போது டக்குன்னு அந்த டாக் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணாது. ஏன்னா அவங்க அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணணும். இதுவே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ட்ரைனிங் முடிச்சதுக்கு 2 weeks 3 weeks ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட ஒர்க் பண்ணணும் டாக். இப்போ நம்ம கிட்ட இருந்து சடனா போயிட்டு அவங்க கேட்பாங்க, இது மாதிரி நீங்க எல்லாமே பண்ணீங்களே, வீடியோ எல்லாம் சென்ட் பண்ணீங்களே, டாக் பண்ணிச்சு இப்போ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். புரியாமையே அவங்களா ஒன்று யோசிச்சு ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஹியூமன் கேரக்டர் மாதிரி தான். ஒரு ஹியூமன் கேரக்டர் நம்ம கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப டாக்னா நம்ம சொன்னா உடனே புரிஞ்சுக்கும். அந்த ஹியூமன் நம்ம புரிய வைக்கிறதா. நம்ம பெட் பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணாதான் அவங்க டாக் ட்ரெயின் ஆகும். ஓகே, அதுதான் ட்ரைனிங்ல ரொம்ப முக்கியம். ஸோ பெட்டா நார்மலாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா எந்த டாக் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரு வீட்டு அந்த ப்ரொடெக்ஷனுக்கான எந்த டாக் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க வீடு பார்க்கணும். வீடு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படின்னு பார்க்கணும். அது ஒரு சில பேர் வந்து பெட் பேரண்ட்ஸ்லேயே அவங்கள வீட்டில் 2 பேர் டாக் பிடிக்கும், 2 பேர் டாக் பிடிக்காது. அவசரப்பட்டு டாக் வாங்கிடுவாங்க. 6 மாதம் வரைக்கும் வளர்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வளர்த்துட்டு எடுத்துட்டு போய் விடுவேன்வாங்க. 2 பேர் ப்ராப்ளம் ஆல அவங்களுக்கு என்ன நீடு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன மாதிரி டாக் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ண போறீங்க. அவங்க இப்போ எனக்கு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பிடிக்கும்னா நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கி வளர்க்க முடியாது. ஓகேவா, எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் பார்க்கணும். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் தான் தனியாக இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்லியாக வேணுமா உங்களுக்கு, ஓகே பீகிள் மாதிரி டாக் எடுங்க. ஓகே, எல்லாருமே லேபர்டாக் ஃப்ரெண்ட்லி எடுப்பாங்க. லேபர்டாக்லேயே அக்ரெசிவான லேபர்டாகும் இருக்கு. ஓகே, அவளுக்கு டெம்பரமெண்ட் அதிகமாகவும் இருக்கு. லேபர்டாக்னா நான் போன வரைக்கும் இப்போ யாரோ தெரியாத அன்னோன் பர்சன் வந்தா கூட ஜாலியாக தான் வந்து இருக்கும். அது ஜாலியாக தான் வரும். ஆனால் அதுலேயே கடிக்கிற லேபம் இருக்கு, அக்ரெசிவான லேபம் இருக்கு. அது
ப்ரீடிங் அது வேற ஓகே ஓகே டிபார்ட்மெண்ட். அப்போ ப்ரீடிங் பொறுத்த ப்ரீடிங் பிளட் லைன்ஸ்லாம் தனியா இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ இயர்ஸ்லேருந்து நம்ம ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்? ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணுமா, இல்லாட்டி இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதுமா ட்ரைனிங்க்கு டாக்ஸ்லாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டாக் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனரை நீங்க கூப்பிட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் டாக் வாங்குறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா வாங்க தெரியாம நீங்க டாக் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு அது வந்து கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அந்த டாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வேக்சின் போடுறதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வர்றது நிறைய இருக்கு. ஒரு ட்ரைனர் கைடன்ஸோட நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இப்ப ஒரு 3 மாசத்துல மேக்ஸிமம் 3 மாசத்துல இருந்து டாக் ட்ரெயின் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் நமக்கு நல்ல கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ 2 months 40 daysல இருந்தும் பண்ணலாம். பட் அது காம்படிஷன் ஒர்க்குக்கு போற டாக் அந்த மெரிட்ல இருந்து ஃபவுண்டேஷன் போடலாம். வீட்டுக்கு ஹோம் ஒபீடியன்ஸ் மட்டும் அப்படின்னா 3ல இருந்து 4-5 மாசத்துக்குள்ள ட்ரெயின் பண்ணா டாக் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. 6 மாசத்துக்கு மேலனா நீங்க ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் டாக்ஸ் கூட. இப்போ ட்ரைனிங்கே கொடுக்காம இருந்தா என்ன ப்ராப்ளம் ப்ரோ? எதுவும் ட்ரைனிங்கே கொடுக்காம இருந்தா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஒரு 90% ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு 6 months வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து பப்பிலேருந்தே ஒரு டாக் லேபே வந்து வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போவோம். ஸோ அது நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்பயும் ட்ரைனிங் கொடுக்கணுமா, இல்லாட்டி அது நீடா கண்டிப்பாக தேவையா? நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சோஷியலைஸ் பண்ணாலும் இந்த பேசிக் கமாண்டுன்றது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம். பேசிக் கமாண்ட். ஆனால் என்னன்னா நீங்கள் பண்ணுற மெத்தடு வேற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுறதுக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் கரெக்டான மார்க்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டீங்க. டாகை கூட்டு வந்து உட்காரப்பீங்க. ஒரு சிட்டு கமாண்ட் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? பெட் பேரண்ட்ஸ் சிட் 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 சிட்னு சொல்லுவீங்க. 5 வாட்டி 6 வாட்டி சிட் சொல்லும் போது டாகு எத்தனை வாட்டி சிட் சொன்ன உட்காரணும்னு தெரியாது. சிட்டுனா டாக் உட்காரணும். சிட்டு டாகுக்கு தெரியும். சிட்டு சொன்னீங்கன்னா டாக் உட்காரும். அதனால நீங்க அதே 4-5 வாட்டி சொல்லி பண்றது அதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக். அது நீங்க கரெக்டா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் நீங்க பாருங்க, சூஸ் பண்ணுங்க. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு பாக்காதீங்க. என்ன பிரைஸ் வாங்குறாங்கன்றத பாக்காதீங்க. அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை பார்த்துனா தான் உங்களுக்கு வந்து நீங்க கேட்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ? ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் லேப் வளர்க்குறாங்க. ஸோ அவங்க வீட்டில் சமைக்கிறதே அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. அது அப்படிதான் அப்படி கொடுக்கலாமா, இல்லாட்டி பர்டிகுலர் ஃபுட்டு தான் கொடுக்கணுமா டாக்ஸ்க்குன்னு? இப்போ எல்லாமே இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. டாக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு. இதுவே நீங்க வீட்டுல வளர்க்குற டாகு, கொம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், இந்த நாட்டு நாய், கண்ட்ரி பிரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சாப்பாடு போடுறீங்களோ வீட்டுல போடலாம். அது ஒண்ணுமே ப்ராப்ளம் வராது. ஏன்னா மண் தரையிலையோ எந்த தரையில வேணா அந்த டாக் இருக்கும், அடாப்ட் ஆகிக்கும். ஆனா நம்ம பிரீட் டாக்ஸ்க்கு அது பண்ண முடியாது. இம்போர்ட் பிரீட்ஸ், ஃபாரின் பிரீட்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ அந்த டாகுக்கே நீங்க கரெக்டான டயட் ஃபுட்டை நீங்க போட்டீங்கன்னா டாக் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம இதெல்லாம் சுகர் எதுவும் ஆட் பண்ணாம, சால்ட் ஆட் பண்ணாம போட்டீங்கன்னா அந்த டாக் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். வீட்டு பிரீட் பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரை ஃபுட்டு போடுறதோட ஹோம்மேட் ஃபுட்டு பெட்டர். ட்ரை ஃபுட்டு வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி தான், நீங்க போடலாம். கண்டினியூஸா அதுவே போடணும்னு கிடையாது. ஹோம்மேட் ஃபுட் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்போ சில பேரால் ஹோம்மேட் ஃபுட்டு குக் பண்ண முடியாது வீட்டில், அவங்களுக்கு டைம் இருக்காது. நாங்களே குக் பண்ணி கொடுக்குறோம், வீட்டுக்கு டெலிவரி எல்லாமே பண்ணோம். ஓகேவா? நீங்க டாக் ஃபுட்டு, டாக் மீலு, ட்ரீட்ஸ் எல்லாமே நாங்களே இங்க குக் பண்ணி சப்ளை பண்றோம். வேணும்னா நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம். உங்களோட ஃபேவரட் டாக் எது ப்ரோ சொல்லுவீங்க? எந்த பிரீட் சொல்லுவீங்க உங்களோட ஃபேவரட்? எல்லா டாகுமே நான் என்னோட ஃபேவரட் டாக் தான். பிரீட்லாம் தனியா பிரிக்கிறதுலாம் கிடையாது. டாக் நமக்கு பிடிக்குதுன்னா அந்த டாக் கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்போ பிடிச்ச எந்த டாக் உங்களுக்கு ஃபேவரட்? எனக்கு பிடிச்சது இந்த பிட்புல் மட்டும் தான். ஓகே ஓகே. இதுதான் என்னோட ஃபேவரட் டாக் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பெல்ஜியம் மால்நாய்ஸ் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஏதோ வைரஸ் சும்மா வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள்லயே வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுது அந்த பப்பிக்கு, அது மாதிரி சொல்லிட்டு ஏதோ வைரஸ் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிகமா அஃபெக்ட் ஆகுது பார்வோ வைரஸ் தான். இப்போ பார்வோ வைரஸ் இருக்கு இல்லையா, டாக்டர் சொல்லுவாங்க டாகை வெளியே கூட்டு போகாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஒரு 2 months டாக், ஓகேவா, 2 monthsல இருந்து ஒரு 6 months வரைக்கும் அந்த டாகுக்கு என்ன வைரஸ் சொன்னா அட்டாக் ஆகலாம். அது யார் மேலேயும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. இப்போ டாக்டர் சொன்னாங்க நாங்க வெளியே கூட்டு போல அப்படின்ட்டு நீங்க சடனா வெளியே கூட்டு வந்த வேக்சின் முடிஞ்சோம் உங்களுக்கு பார்வோ வைரஸ் வரும். அந்த சைல்டு அந்த பப்பியா இருக்கும் போது தான், அந்த பப்பி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அடல்ட்டுக்கும் வரும் பார்வோ வைரஸ். ஆனா கொஞ்சம் ஈஸியா காப்பாத்திடலாம். பப்பிக்கு வந்தா கொஞ்சம் கஷ்டம். இப்போ 40 நாள்ல வீட்டுல பப்பி நீங்க எடுத்துட்டு வரீங்க. வீட்டுல எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். 40 நாள் பப்பி வீட்டுக்கு கொண்டு வரீங்க. அங்க பிரீடர் கிட்ட இருந்து ஏதாவது இதுல இருந்து அந்த பார்வோ வைரஸ் இருந்திருக்கலாம். அது அஃபெக்ட் ஆனா உங்களுக்கு 10 நாள் கழிச்சு தான் வெளியே தெரியும். ஒரு சில டாக் ரொம்ப இம்யூனிட்டி கம்மியா இருந்தா உடனே அட்டாக் ஆயிடும். அடுத்த டாலே நெக்ஸ்ட் டேவே தெரிஞ்சிடும்.
அப்படி நீங்கள் வீட்டுக்கு கூட 10 நாள் வச்சு அஃபெக்ட் ஆகும், நீங்கள் கூட்டு போவீங்க, டாக் வந்து வேக்சின் போட்டிருக்க மாட்டீங்க, கூட்டு போகும்போது காலி ஆகிடும். ஓகேவா? இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் அந்த பார்வை. நீங்கள் அந்த இடத்துக்கு கூட்டு போறீங்க, ஓகேவா? டாக் வந்து பார்வை செட்டாக இருக்கு, அந்த இடத்துல அது மோஷன் போகும், வெளியே கூட்டு வந்து நிற்பீங்க, பாத்ரூம் போவோம், டாய்லெட் போவோம், அந்த முடி ஸ்மெல்லு உங்கள் மேலே இருக்கும், டாக்டர் ஸ்மெல் இருக்கும், அந்த டாக் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அடுத்து புதுசாக ஒருத்தவங்க வேக்சின் போடுறதுக்கு கூட்டு வருவாங்க டாக். அவங்க என்னதான் அந்த இடத்துல டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாலுமே அது முடியிலேருந்து ஏர்லேயே ஸ்ப்ரெட் ஆகும். இது அந்த முடி அவங்க டாக்டர் மேலே இருந்தாலோ இல்லை இவங்க மேலே பெட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அங்கே கிராஸ் பண்ணி போகிறாங்க, அதை டாக் ஸ்மெல் பண்ணுது, இல்லை அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்மெல் பண்ணுது அப்படின்னாலும் உங்களுக்கு உடனே அட்டாக் ஆகிடும். ஓகேவா? அப்போ வந்து டாக்டர் சொல்லுவாங்களா, நான் வெளியே கூட்டு போகலங்க டாகை, எப்படி அட்டாக் ஆச்சு? அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க வெளியே கூட்டு போகலன்னா அட்டாக் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு போகலனாலும் வேக்சின் போடும்போது அட்டாக் ஆகிற டாக்கு அட்டாக் ஆகிதான், அதுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது அந்த வைரஸ்க்கு மட்டும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க போர்டிங் சென்டர் நான் ட்ரைனிங் பண்ண டாக் நல்லா தாங்க விட்டேன், விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம வேணும்ட்டே எதுவுமே வர வைக்க போறது கிடையாது. எல்லா டாக்குமே ஒரு உயிர் தான், அது போகணுன்றது யாரும் கண்டிப்பா ஆசைப்பட மாட்டோம். அதுதான், அது அவங்க கிளைண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி. ஓகே, அவ்வளோதான் விஷயம். சரி, நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க, இப்போ நிறையா டாக்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு அவன் வந்து கூப்பிட்டு போவாங்களே, அப்போ மனசு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டாக் இருந்திருக்கா அது மாதிரி? இருந்திருக்கு, ஒரு 2-3 டாக்ஸ். ஏன்னா நல்ல டாகு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற டாகு, அடல்ட் டாக் தான் அது. இப்போ கூட ரீசெண்டா வந்துச்சு, டாக் வந்து வீட்டில் எல்லாருமே கடிக்கிறாங்க. ஓகேவா? என்ன பிரீட் அது? கோல்டன் ரெட்ரீவர் தான். ஓகே ஓகே. எல்லாருமே கடிச்சிட்டான், என்ன 2-3 வாட்டி கடிச்சிட்டான் அப்படின்னாங்க. அக்ரெசிவா இருந்தது டாக். சரி ஓகே, நான் போய் ஹேண்டில் பண்ணேன். ஓகே, இதை பார்த்துட்டு என்ன ரீசனால கடிச்சது அப்படின்னா, நான் டாக் மூஞ்சில துணி போட்டு ட்ரிகர் பண்ணாங்க, அது என்ன கடிச்சிச்சு அப்படின்றாங்க. கோவப்படுத்திருக்காங்க, அதை ட்ரிகர் இப்படி பண்ணேன், அது என்ன கடிச்சிச்சு அப்படின்னா. உங்க பையனை எதுக்கும் கடிச்சது? என் பையன் போயிட்டு கழுத்தை பிடிச்சலாம் இப்படி பண்ணிட்டு விளையாடுவான், அது வந்து ரொம்ப அதுக்கு இரிட்டேட் ஆகும், கடிச்சிடும். உங்களை இரிட்டேட் பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதே மாதிரி தான் டாக் இரிட்டேட் பண்ணா சும்மா இருக்காது, கடிக்க தான் செய்யும் அப்படின்னு. சரி ஓகே, ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி. எவ்வளோ ஏஜ் சொல்றது? அது வந்து 1 இயர். ஓகே, சூப்பர் டாக், அது நல்லா ஒபே பண்ணும். இப்போ திரும்பி எல்லாம் ட்ரைன் பண்ணி விட்டாச்சு, எல்லாமே டெமோ காமிச்சாச்சு, வீட்டில் விட்டாச்சு. திரும்பியும் வீட்டில் வந்து திரும்பி அங்கே கடிக்கிறாங்க அப்படின்னு. என்ன பண்றீங்க? நாங்கள் ஒண்ணுமே பண்ணல டாக், ஆனால் கடிக்கிறாங்களே. ஓகே, திரும்ப கொண்டு வாங்க, நான் என்னன்னு செக் பண்ணி உங்க முன்னாடியே காட்டுறேன் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. சூப்பர் டாக், அது திரும்பி வந்தாலும் நாயை கூட எடுத்திருக்கோம் அந்த டாக். அது நல்ல டாக், நல்ல ஒபீடியன்ட் டாக். அந்த அளவுக்கு அக்ரெசிவ் காட்டின டாக் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பழகிடுச்சு அவங்க கிட்ட. ஓகே ஓகே. ஏதாவது பிடிச்சதுன்னா அவுட் சொன்னா விட்டுருவோம் உடனே அந்த டாக். அவங்களுக்கு தெரியல, அது நம்ம ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க போய் அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் கொடுத்து காடுங்க, ஏதாச்சும் ஒரு டாக்கு. ஸோ சிட் ஸ்டே அது மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி ஒபே பண்ணுதுன்னு. ஓகே, பண்ணிடலாம். Heel. Heel. Sindika.